அடுத்து அற்புத அவுநாயகர் என்ற தலைப்பிலே நம்ம அன்புக்குரிய அல்ஹாஜ் ஃபக்ருதீன் அலி அஹ்மத் அகில் காதரி அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாப்பா நாயகத்தின் திருப்பாதம் பணிந்தவனாக எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஹக்கியத்துல் காதிரியா திண்டுக்கல் ஏகத்துவ மெய்ஞான சபை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தரிகா எழுச்சி ஞான விழா அண்ணன் ஹாஜா அண்ணன் அவர்கள் கவலைப்பட்டது போல இல்லாமல் இது ஒரு மாநாடாகவே சிறப்பாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. மூன்று நாட்கள் நடக்க வேண்டிய ஆசை இருந்தாலும் காலத்தின் நேரம் கருதி, இன்றைய சூழல் கருதி அந்த கருத்துக்களை எல்லாம் 3 மணி நேரத்தில் உள்ளடக்கக்கூடிய ஹலிஃபாமார்களும் ஆலிம் புலவர்களும் மூத்த சகோதரர்களும் கவிஞர்களும் வைத்தியர்களும் ஆன்மீக ஆராய்ச்சியாளர்களும், அதை விட எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கிறது, என் தம்பி ஜெயினுலாபுதீன் இளம் ஆராய்ச்சியாளர், ஆன்மீக ஆராய்ச்சியாளர், ஒரு சிறப்பான நூல் ஆய்வை. ஒரு மாநாடுனா என்ன? ஒரு மாநாட்டில் ஒரு கருத்துரை இருக்கும், ஒரு கவிதை அரங்கம் இருக்கும், ஒரு கருத்தரங்கம் இருக்கும், ஒரு சுற்றரங்கம் இருக்கும். அது எல்லாமே இங்க இருக்கே. அண்ணன் இன்ஜினியர் ஜக்கரியாவை விட ஆன்மீகத்தை ஆராய்ச்சி செய்து அவர்லாம் நாள் கணக்கா பேசுவார். அதை ஒரு ஏதோ ஒரு கூட்டம், ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ இல்ல வெளியில உள்ள ஒரு அமைப்பிலேயோ நம்ம அங்கே போய் பேசிட முடியாது. ஏன்னா அது உள்வாங்க முடியாது. பிரிட்டிஷ்காரன் மாதிரி இங்கிலீஷ்காரன் மாதிரி சொல்லுவாங்க, கரெக்டா 9:30 மணிக்கு ஆரம்பிச்சிட்டீங்க. நான் கூட வரும்போது சொல்லிட்டு இருந்தோம், நான் எப்போதும் கரெக்டா வந்துடுவேன். ஓரளவு முடிஞ்சவரை அந்த நேரத்தை வாப்பா நாயகம் அவங்க முன்னாடி வந்துடுவாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு ஃப்ளைட்டுக்கு போயிருந்தாலும் சரி, ஒரு பிரயாணம் போயிருந்தாலும் சரி, ஒரு டிராவல் இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த நேர மேலாண்மையை, இந்த டைம் மேனேஜ்மெண்டை வாப்பா நாயகத்தை விட எவரும் சிறப்பாக கடைபிடிக்க முடியாது. அவர்களின் வழியில் அவர்களின் பிள்ளைகளாக நாம் மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த டைம் மேனேஜ்மெண்ட், அந்த நேர மேலாண்மை. 9:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விழா, இந்த மாநாடு ஏறக்குறைய 2 மணி நேரத்துக்கு மேலாக, என்னை மாதிரி கொஞ்சம் கத்தி பேசினா கொஞ்சம் உணர்ச்சியா கூட இருந்துடலாம், கொஞ்சம் ஜோக்கா பேசினா கொஞ்சம் இருந்துடலாம். ஆனா அந்த நூல் ஆய்வு இருக்கு பாருங்க, தூக்கத்தை கொடுத்தோம். அவங்களுடைய கருத்துக்கள், சிந்தனைகள் ஆழமானவை. நான் அந்த அளவுக்கு தகுதி படைத்தவனா என்றால் இல்லை. ஆனா உங்களை தூக்கத்திலிருந்து கொஞ்சம் எந்திரிக்க வைக்க முடியும். எனது கருத்துக்கள் அவ்வளவு ஆழமாக இல்லாமல் இருந்தாலும் வாப்பா நாயகத்தின் கொடை, இந்த குரல் உங்கள் உள்ளத்தை தொடும். அப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன், இவ்வளவு பெரிய கருத்தாளர்கள், ஆன்மீகவாதிகள், ஆராய்ச்சியாளர்கள், இதை உள்வாங்கும் பொறுமை உள்ள இந்த கூட்டம் இங்கு இருக்கும் போது
இங்கே எனக்கு என்ன வேலை? நான் என்ன போய் பேச போறேன்? ஆனா திண்டுக்கல் சபைக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு, நம்மெல்லாம் வாப்பா நாயகத்தின் பிள்ளைகள், ஆத்ம சகோதரர்கள், ஒரு குடும்பம். அதையும் தாண்டி அண்ணன் ரஹமத்துல்லா அண்ணன் ஜாயிரை கூப்பிட்டு, சகத்துல அண்ணன் கூப்பிட்டு சொன்னாங்க, நம்ம வீட்டில் ஒரு புள்ள 24 மணி நேரமும் ரஹமத்துல்லானுடைய வீடு எனக்கு திறந்து இருக்கும். காஜா அண்ணனை சொல்ல தேவையே இல்லை. எவ்வளவோ கருத்து பரிமாற்றங்கள். அவங்க வயசு எனக்கு என்னன்னு தெரியல, எப்படி 70-75க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். வயது வித்தியாசம் இல்லாம காரசாரமா பேசிக்கிடுவோம். அவங்களுடைய கருத்துக்கள் அது கவலை. அந்த வயதுக்கே உரிய அந்த ஒரு கடமை, அதை நாம் மதிக்க வேண்டும். நானும் எத்தனையோ தடவை அவர்கள் பேசும்போது பொறுமையாக அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி உள்ளேன். ஹலிஃபா ஆலிம் புலவர் அவர்களின் அந்த மறைஞான பேழை எழுத்துக்களுக்கு எத்தனையோ மாசம் வருது மறைஞான பேழை. சதக்கத்துல் ஜாரியான்னு சொன்னாங்க. 2 விஷயம் அண்ணன் ரஹமத்துல்லா பேசும்போது, ஒன்று மதரசா, இன்னொன்று மறைஞான பேழை. சத்தியமா நான் சொல்றேன், பொய் சொல்ல விரும்பல, நான் மறைஞான பேழையெல்லாம் படிக்கிறது இல்லை. அப்பப்ப பிடிஎஃப்ல வரும், பார்ப்பேன். மறைஞான பேழை பார்த்தனா அமுத மொழிகள் பார்த்து, பாப்பா நாயகத்தை பார்த்து அவங்களுக்கு அந்த மரியாதையை செஞ்சுட்டு அந்த அமுத மொழிகளை கண்டிப்பாக வாசிப்பேன். அப்புறம் டாபிக்ஸை பார்ப்பேன், ஹெட்லைன்ஸை பார்ப்பேன், ஏதாச்சும் செய்திகள் இருந்தால் பார்ப்பேன். அதோட ஊற்றி மூடி முடிச்சுட்டு போயிடுவேன். அது பொறுமை இல்லை. இந்த காலகட்டத்தில் எந்த பிள்ளைக்கும் பொறுமை இல்லை. என் காலகட்டத்திலே பொறுமை இல்லை. இன்னும் வருங்காலம் எனக்கும் ரஹமத்துல்லாஹு கூடிய தொடர்பு மணி ஆர்டர் காலத்திலிருந்து, போஸ்ட் கார்டு காலத்திலிருந்து. எங்களுக்கு நாங்கள் முகத்தை பார்த்ததில்லை. ஒரு 10-20 வருஷமா முகத்தை பார்த்த யார் என்னன்னு தெரியாது. நேரில் பார்த்தது இல்லை. மணி ஆர்டர் தான். மறைஞான பேழை சந்தாவை மணி ஆர்டர் அனுப்புவேன். ஒரு 4 வரி அனுப்புவேன். அண்ணன் எனக்கு ஒரு போஸ்ட் கார்டெலாம் போடுவாங்க. அவ்வளோதான் எங்களுடைய தொடர்பு. இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு வருகின்ற இந்த தொழில்நுட்ப காலத்தில் என் தம்பி ஜெயின் டேப்பை வச்சுக்கிட்டு பேசுகிறார். டெக்னாலஜி வளர்ந்துள்ள இந்த காலத்திலும் நமது உறவு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இக்காலம் மட்டுமல்ல, எக்காலமும் இந்த உறவு தொடரும். சரி, எந்த தலைப்பில் பேசலாம்? அண்ணன் இப்போ ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, அற்புத அல்ஹம்துலில்லாஹ். அவுன்நாதர் அவர்களின் அற்புதத்திற்கு வரும் முன் அவர்களின் பாட்டனார் சார் அவர்களின் பேரப்பிள்ளை நமது வாப்பா நாயகம் குதுபுல் இலாஹ் ஹவுதுல் வஜூத் அஸ்ஸைஹ் சையீத் யாசின் அலி மௌலானா ஹசனில் ஹுசைனி அவர்களின் அருளுரை. நான் வந்த உடனே மேடையில் ஏறின ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஏகாந்த முத்துக்களை பார்த்த உடனே இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷத்திற்கு முத்தாய்ப்பாக வேற என்ன சந்தோஷம் வேண்டும்? நமது யாசின் அலி நாயகம் அவர்களின் வல்லமையை, அவருடைய தரஜாத்தை நாம் அறிய வேண்டுமானால், தெரிய வேண்டுமானால், அண்ணே சொன்னாங்கல்ல, இப்போதுக்கு இந்த மறைஞான பேழையில் வருகின்ற அந்த அமுத மொழிகளை பார்த்தாலே அவர்களுடைய வல்லமையை, தரஜாவை நாம் தெரிந்து கொள்ள முடியும். உண்மை. எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது, அற்புதம் கிடைத்தது. இந்த அமுத மொழிகள் எல்லாம் எழுத்துறவில் அச்சிடப்பட்டு வெளிவரும் முன்பே நமது வாப்பா நாயகம் யாசிலி நாயகம் அவர்களுடைய அருளுரை அமுதமொழி முதலாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட அருளுரை இதுதான்.
அதை நான் இது வெளிவரும் சமயம் நானும் ஆலிம்புலம் அவர்களும் அந்த கருத்தை ஆய்வு செய்து உறுதி செய்து கொண்டோம். அக்காலகட்டத்திலே இன்னும் ஒரு நூல் அச்சேற்றப்பட்டு விட்டது. பாப்பாநாயகத்தின் முதல் அருளுரை வரப்பெற்று அச்சிடப்பட்டு ரெடியா இருந்துச்சு. ஆனா வெளியிடப்படலை. நாங்க கொஞ்சம் முந்திக்கிட்டோம். ஏண்டா நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும். யாசிலி நாயகத்துடைய அந்த தரஜாத், அந்த வல்லமை வெளியே வர்றதுக்கு நம்ம முதலா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஆசைப்பட்டோம். ஆசைப்பட்டது மாதிரி வந்தது இந்த அருளுரை. ஏகார்த்தத்தை விளக்காத எந்த ஒரு இல்மும் பலன் தராது. தன் நிலையை அறிந்தவனே பூரண மனிதன் ஆவான். மனிதன் சிருட்டிகளை அறிய முயல்கின்ற போது தன்னை அதிலிருந்து வேறுபடுத்துகின்றான். இதனால் அவன் மறைவிலா வெளியிலிருந்து துண்டிக்கப்படுவான். ஏகாந்தத்தை சரியான முறையில் காமிலான சேக அளவில் அவர்களின் ஞான அறிவின் மூலம் அடைவதே பரமானந்தம். யாசின் அலி நாயகம் அவர்களின் அமுதமொழி, அருள்மொழி, அருளுரை, கராமத் என்றே சொல்ல வேண்டும். ஏன் கராமத் என்று நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால், ஏன் ஒரு அற்புதம் என்று சொல்லுகின்றான் என்றால், இங்கு பல அறிஞர்கள் இருக்கலாம். நான் சொன்னது மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் இருக்கலாம், ஹரிஃபாமார்கள் இருக்கலாம், மூத்த ஆத்ம சோதரர் இருக்கலாம், படித்தவர்கள் இருக்கலாம், இந்த உலகத்தின் படிப்பை கரைத்து குடித்தவர்கள் இருக்கலாம். நீங்க என்ன படிச்சாலும் சரி, அறிவியல் படிச்சாலும் சரி, பொறியியல் படிச்சாலும் சரி, மருத்துவம் படிச்சாலும் சரி, எந்த ஒரு இல்மு, எந்த ஒரு அறிவை பட்டாலும் சரி, ஏகார்த்தத்தை விளக்காத எந்த ஒரு இல்மும் பலன் தராது. ஏகார்த்தம் அங்கேயே நாங்க கொஞ்சம் ஸ்லீப் ஆயிட்டோம். அது எனக்கும் சரி, மூத்த சகோதரருக்கும் சரி, இந்த மொழி, இந்த நடை புதிதாக இருந்தது. ஏகாந்தம் இருக்கே, ஏகார்த்தம் எழுத்து பிழையாக இருக்குமோ, பாப்பா மன்னிக்க வேண்டும் என்று சிறிது எண்ண தோன்றியது. பின்பு நாங்கள் தமிழ் அகராதியை, ஆங்கில அகராதியை அணுகும் போது ஏகார்த்தம் அப்படி ஒன்று இருக்கின்றது. அது ஏக அர்த்தம், அது மொழி பிழை இல்ல, இட்ஸ் நாட் எ டைப்பிங் எரர், அது ஒரு தவறான பதிவு கிடையாது. அப்பதே நாங்க விளங்கணும், செய்குமார்கள் தான் வலிமார்கள் தான் வல்லமை. அவர்களின் வல்லமை அவர்களின் வயதை பார்த்தோ, அவர்களின் உருவத்தை பார்த்தோ வருவது அல்ல. அவர்களின் வெளிப்பாடுகள், அந்த ஏகார்த்தம் என்ற அந்த முதல் வெளிப்பாடு, அந்த முதல் மொழி, அதுவே எங்களது உள்ளத்தை அவர்கள் மீது, அவர்கள் பாதத்தில் பணிய வைத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. எந்த ஒரு அறிவா இருந்தாலும் அந்த ஏகாந்தத்தை விளக்காத எந்த ஒரு அறிவும் பலன் தராது. குர்ஆனும் சரி, ஹதீஸும் சரி, அதை நாம் அணுகும் போது, அதை படிக்கும் போது, ஏன் அறிவியலை படிக்கும் போது, பொறியியலை படிக்கும் போது, தத்துவங்களை படிக்கும் போது, நாம் எதை படித்தாலும் எதை நோக்கினாலும் நமது சிந்தனை எல்லாம் அந்த ஏக அர்த்தத்தை விளக்காவிட்டால் எந்த அறிவுமே பலன் தராது. வாப்பாநாயகத்தின் அருளுரை. தன் நிலையை அறிந்தவனே பூரண மனிதனாவான். இவங்களும் சொல்லியிருக்காங்க, மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. தெரியும். வஹதத்துல் வுஜூத் கடைசி வரி, மன் கடைசி வரி, ஹுவ ஏகமயத்தில் யார் அளித்தாரோ,
ஹுவல் வுஜூது வமன் ஃபனாஃபி வஹதத்துல் வுஜூதி மின் இந்திஹி குல்லுன் தஜலா வலஹர். புதுசு இல்ல, கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு இதை ஒட்டிய கருத்துக்கள் எல்லாமே பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ணன் ஹாஜானே சொன்னதுல இருந்து, இன்ஜினியர் சொன்னதுல இருந்து, தம்பி அந்த துஹூவத்துல் முர்சலா விளக்கம் கொடுத்ததுல இருந்து, வஹதத்துல் வுஜூத் இவ்வளவு விளங்கி இருந்தும், அறிந்து இருந்தும், தெரிந்து இருந்தும் ஏன் நம்ம வாப்பா நாயகத்தின் கையை பிடிச்ச உடனே, முரீதானவுடனே, தீட்சை பெற்ற உடனே நம்மளுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் முக்காலத்துக்கும் எக்காலத்துக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டு விட்டது. அதை நான் அறிந்தவனாகவே பேசுகின்றேன். நம்மளுக்கு எந்த ஒரு பெரிய பாவங்களோ பெரிய ஆபத்துகளோ நமக்கு வராது. அதை அறிந்தவனாகவே பேசுகின்றேன். இருப்பினும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய நேரம் இருக்கின்றது. நேரம் வந்துவிட்டது. we need to self introspect where we are. எங்க நாம நிக்கிறோம் இந்த ஞானத்துல? இவ்வளவு சொல்றாங்களே, இவ்வளவு கேட்கிறாங்களே, உள்வாங்குகிறோம், உணர்ந்துள்ளோம், தெரிந்துள்ளோம், அறிந்துள்ளோம், படித்துள்ளோம், பயன் பெற்றுள்ளோமா? முழுமையாக நான் சொல்வது, நான் அனைவரையும் கொடுக்கவில்லை, முழுமையாக. நமக்கு பொருளாதாரத்தில் அப்ப சிக்கல் வரவில்லையா? நமது உறவுகளில் அப்ப சிக்கல் வரவில்லையா? பாதிப்புகள் வரவில்லையா? வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் வரவில்லையா? இது இயற்கை தானே. நன்மைகள் தீமைகள் கொண்டதானே இந்த உலகம். அப்படி தத்துவம் பேசிக்கொண்டு கடந்து செல்ல நான் வரவில்லை. we need to self introspect. வாப்பா நாயகம் என்ற உன்னத இந்த பிரபஞ்சத்தின் நாயகரின் கரம் பெற்றும் அதனுடைய பலனை இந்த மெய்ஞானத்தின் அறிவுகளை பெற்றும் அதை உணர்ந்தும் தெரிந்தும் ஏன் நாம் அந்த பலனை பெறவில்லை? முழுமையாக நாம் முற்றாக பெறவில்லை என்று சொல்லவில்லை, எல்லாரும் பெறவில்லை என்று சொல்லை, ஒரு சிலரை சொல்கின்றேன், நான் உட்பட. ஏன்? ஏண்டா நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ரியலைஸ் பண்ணல, பயிற்சி பண்ணல, முயற்சி பண்ணல. இவங்கெல்லாம் சொன்னதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். வாப்பா நாயத்தை சொன்னதைத்தான் திருப்பி சொல்றேன். எங்களை மாதிரி கார்ப்பரேட் மல்டிநேஷனல் எம்என்சி நிறுவனங்களில் பணிபுரிந்தவர்களுக்கு தெரியும். இல்ல ஒரு பெரிய இயக்கங்களை நடத்துவர்களுக்கு தெரியும். எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு போர்டு மீட்டிங் அப்படின்னு கூப்பிட்டு நாங்க சொல்றது go to basics, go to drawing board, that's it. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை அந்த process, if you follow the protocol, rules and regulations, nothing will happen. நம்ம எங்க தடுமாறுறோம்? இந்த உலக வாழ்க்கையில பயணிக்கும் போது எங்க தடுமாறுறோம்? இவ்வளவு கருத்துக்கள் ஆழமாக நம்முள் இறங்கி உள்ளும் போதும், அதை உணர்ந்து உள்ளும் போதும் பயிற்சி பண்ணல, நான் உட்பட. நான் உங்கள்கிட்ட இதை புதுசா சொல்லல, இவங்கெல்லாம் சொல்றதே நான் திரும்பி சொல்றேன். ஆனா a different modulation. நான் பேசுற கருத்தோ இல்ல நான் பேசுற அந்த துணித வேற ஒழிய கருத்து வேற இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வேணுமா? பொருளாதாரத்தில் மேம்பாடு வேணுமா? குடும்பத்தில் இணக்கம் வேணுமா? இல்ல என்ன வேணும்?
இந்த பிரபஞ்சத்தின் சக்தியே நீங்க தான். You are the creator of the universe. You, me. மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பஹு. தன்னை அறிந்தவன் தன் தலைவனை அறிவான். எத்தனையோ இன்னும் பல கருத்துக்கள் சொன்னார்களே. குல்லுன் தஜல்லா மின்லஹ. உங்களிலிருந்து எல்லாமே வஹுதத்துல் வஜூத நீங்கள் அழிச்சீங்கன்னா எல்லாமே வெளியாகும். எது வெளியாகாது? பொருள் வெளியாகாதா? பணம் வெளியாகாதா? நீங்க நினைத்ததை சாதிக்க முடியாதா? ஏன் முடியவில்லை? நான் நாளைக்கிலிருந்து செய்ய போறேன், நீங்களும் செஞ்சு பாருங்க. ஆல்ரெடி பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, புதுசா ஒன்றும் இல்லை. காலையில் எந்திரிச்சு அப்பா சொன்ன மாதிரி ஃபஜ்ரை தொழுதுட்டு குர்ஆன் ரக்காயத்தை கொஞ்சம் ஓதிட்டு, முடிஞ்சவரை ஓதிட்டு உட்காந்து அமைதியாக ஒரு 10 நிமிஷம் இல்லாட்ட ஒரு 2 நிமிஷம் சிந்திங்க. நான் யார்? பாப்பா நாயகம் ஒரு அற்புதமான துவாவை நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. நான் நலமாக இருக்கின்றேன், எனது உடம்பு நலமாக இருக்கின்றது, எனது உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நலமாக இயங்குகின்றது, எனது இருதயம் நன்றாக இயங்குகின்றது, எனது மண்ணீரல் கல்லீரல் உள்ள அனைத்து உறுப்புகளும் நன்றாக இயங்குகின்றது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சந்தோஷமா இருக்கேன். எண்ணங்கள் எண்ணங்கள் உணர்வாக மாறுகின்றது, உணர்வு அதிர்வலைகளாக மாறுகின்றது, அதிர்வலைகள் பொருளாக கிடைக்கின்றது. இட்ஸ் a science, it's a proven science. ஏன் அதை நம்ம பின்பற்றலைன்னா நம்மளுக்கு அது ஈஸியா கிடைச்சிருச்சு, அதை ஃப்ரீயா சொல்லிட்டாங்க. பல சுவாமிகள், பல ஸ்ரீஸ்ரீகள் பல லட்சம் பல கோடி வாங்கிட்டு கடைசியில இதைத்தான் சொல்றாங்க. எண்ணங்கள் உணர்வாக மாறுகின்றது, உணர்வுகள் அதிர்வலையாக மாறுகின்றது, அதிர்வலைகள் பொருளாக உங்களுக்கு கிடைக்கின்றது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க உங்கள்கிட்ட பேசுங்க. தொழுகையில யார்கிட்ட பேசுறீங்க? அல்லாஹ்ட்ட பேசுறீங்க. அல்லாஹ்ட்ட பேசுறீங்க, யார்கிட்ட பேசுறீங்க? துஆ கேக்குறோம், யார்கிட்ட கேக்குறோம்? அல்லாஹ்ட்ட கேக்குறோம். அல்லாஹ்ட்ட கேக்குறோம், யார்கிட்ட கேக்குறோம்? கோச்சிக்கிறாதீங்க. நான் ஏன் குரல்ல உயர்த்தி பேசுறேன்னா மன்னிப்பு கேட்டுட்டு சொல்றேன். என்னை மன்னிச்சுக்கங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் உங்களுடைய குடும்பத்தின் ஒரு அங்கம். என்னையும் திண்டுக்கல் சபையையும் பிரித்து பார்க்க முடியாது. எல்லா நிகழ்வுகளையும் வந்திருக்கேன். அந்த உரிமையுடன் சொல்றேன். நானும் சரி, நீங்களும் சரி, எங்க நம்ம இடறோம்னா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதை அது இலவசமாக, ஃப்ரீயாக, லாபகமாக போன போக்கில் வந்ததுனால, அதை நம்ம பொடுபோக்கா எடுத்ததுனால நம்ம இன்னும் பலர் வேலை இல்லாமல் இருக்கின்றோம், பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகின்றோம், குடும்பத்தில் சிரமப்படுகின்றோம். இன்னும் பிரச்சனை இல்லை. பாப்பா நான் என்ன சொன்னாங்களோ அதை செய்யுங்க. புதுசாக எதுவும் செய்ய தேவையில்லை. நான் சொன்னேன், நீங்கள் சொன்னேன்னு செய்ய தேவையில்லை. நான் சொல்கிறது தவறாக இருந்தால் தூக்கி போட்டுருங்க. வாப்பா நாயகம் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க. நம்ம தான் வெற்றியாளர்கள். இதை விட ஒரு அற்புதத்தை அவுநாயகர்கள் நம்மளுக்கு தந்ததில்லை. இந்த திண்டுக்கல் மாநகரம், இந்த திண்டுக்கல் ஹக்கியத்துல் காதிரியா ஏகத்துவ மெய்ஞான சபை வாழையடி வாழையாக, பரம்பரை பரம்பரையாக, வாரிசு வாரிசாக முருகா இருக்கீங்க. அது தப்பு கிடையாது. எங்க அத்தா முஸ்லீம், நான் முஸ்லீம். என் புள்ள, நான் முஸ்லீம், என் புள்ள முஸ்லீம். இங்கே அந்த மாதிரி சிச்சுவேஷன். அண்ணன் சொன்னாங்க, அப்துல் கரீம் அண்ணன், கலிஃபா அண்ணன், அவங்களுடைய இதுல இருந்து
மகானந்தா பாபாவுடைய முறிதுகள் இருக்கீங்க, யாசின் நாயகத்துடைய முறிதுகள் இருக்கீங்க, அவங்கள பார்த்தவங்க இருக்கீங்க. நம்ம ஹலிலோன் நாயகம் அவர்களுடைய முறிதா நம்ம இருக்கோம், நம்ம பார்த்தவங்க இருக்கோம். இப்போ யாசின் நாயகம் முறிதும் இருக்கீங்க. கிட்டத்தட்ட 4 தலைமுறை, 5வது தலைமுறை 6வது தலைமுறை கண்டினியூஸ் போகிறோம். அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா, அவங்க பேசும்போது நிறைய சொன்னாங்க. அண்ணன் காஜானும் சொன்னார், இன்ஜினியர் சக்கரியாவும் சொன்னார், உங்களுக்கு ஏன் கிடைக்கல, உங்களுக்கு ஏன் தெரியலன்னா ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு தேர்றவங்களுக்கு தான் கிடைக்கும் சொன்னாங்களா இல்லையா? அவங்க லைட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் கொஞ்சம் உரத்துக்கெல்லாம் கொஞ்சம் சவுண்டு கூட்டி சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போ நம்ம இப்படி வாழையடி வாழையாக வழிமுறையாக வரும்பொழுது அது சிறப்பு தான், நான் தவறு சொல்லலை. ஆனால் ஒரு விஷயத்துக்கு மேலே நம்மளை நாம யார் அப்படிங்கிற சிந்தனை போகாட்ட, நம்ம எங்கே இருக்கோம், எந்த தரிக்கால இருக்கோம், எப்படியாப்பட்ட தரிக்கால இருக்கோம், இதனுடைய வல்லமை என்ன, இதனுடைய தரச்சாத்து என்ன அப்படிங்கிற நம்ம பிள்ளைங்க விளங்காட்ட ஒரு காலகட்டத்தில் அது ஸ்டாப் ஆகும். எப்படி இன்னைக்கு வஹாபிகள் வந்தார்கள், எப்படி இங்க இஸ்லாம் எப்படி வந்தது, இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல முடிக்க போறேன். எப்படி இங்க இஸ்லாம் வந்தது, சூஃபியாக்கள், அவுலியாக்கள். எப்படி வஹாபிகள் அந்த அவுலியாக்கள் வந்து கொடுத்த அந்த இஸ்லாத்தை இன்றைக்கு எப்படி மாற்றி கட்டமைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நம்ம திண்டுக்கல் சபை பொதுவாக ஏன் நான் இங்க வந்து சொல்றேன்னா, என்ன இங்கதான் நீங்க 4 தலைமுறையா இருக்கீங்க, 4 கலீஃபாவை. அடுத்தடுத்த தலைமுறைக்கு அடுத்தடுத்து போகணும்னா நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திக்கணும், செயல்படுத்த வேண்டும், பயிற்சி பண்ண வேண்டும், முயற்சி பண்ண வேண்டும். இந்த பயிற்சியும் முயற்சியும் செயல்பாடும் தடைபடுமானால் இன்னும் பல தலைமுறைகளுக்கு அது போய் சேராது. நானெல்லாம் முதல் தலைமுறை பட்டாதிரி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கெல்லாம் நான் பையத்து வாங்கிறதுக்கு முன்னாடி வலிமாறுனா யாரும் தெரியாது, என் மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானின்னா யாரும் தெரியாது, ஷேகுமார்னா யாரும் தெரியாது, பையத்துனா என்னன்னு தெரியாது. நான் இந்த மாதிரி பேசிடுவேன். என்னைக்கு எந்த ஒரு கட்டுரையோ கவிதையோ எழுதுனது கிடையாது. நான் வாப்பா நாகேத்துறையின் இந்த மறைஞானப்பள்ளியின் சிறப்பு மலர் வெளியிட வேண்டும் அப்படின்ற அந்த மறைஞானப்பள்ளியின் விளம்பரம் வந்தோம்னா சரி நம்மளும் எழுதுவோமே, நம்ம அனுபவத்தில் எழுத ஆரம்பிச்சேன். ஆலிம் புலவரே சொன்னாங்க, உங்களுடைய நடை புதிதாக இருக்கின்றது அப்படின்னாங்க. அந்த பிரபஞ்சத்தின் பரிசாக ஒரு என்னோட அனுபவத்தை எழுதியிருப்பேன். அதுதான் அந்த ஹலீலோ நாயகத்தின் அற்புதத்தை அங்கே தெரிவித்திருப்பேன். எனக்கு வாப்பா நாயகம் யாரும் தெரியாது, அவங்க அந்த வழிமாறுகளை யாரும் தெரியாது. அப்புறம் வாப்பா நாயகம். நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கிறேன். என் மேலாளர் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு முதியவர், ஒரு பெரியவர் வருகிறார். எனக்கும் மேலாளருக்கும் நான் புதிதாக சேர்ந்ததால் அவருக்கும் எனக்கும் ஒரு பெரிய அந்த தொடர்பு இல்லை. மேலாளர் வீட்டுக்கு எல்லாரும் போறாங்க, பார்க்குறாங்க, வர்றாங்க. 2-3 நாள் போகுது. அன்னைக்கு ஒரு நாள் வியாழக்கிழமை எங்களுக்கு ஆஃப் டே. இப்போதான் ஞாயிறு போயிடுச்சு. அங்கே வெள்ளி, ஃப்ரைடே, தேர்ஸ்டே ஆஃப் டே, ஃப்ரைடே லீவு. இப்போ வியாழக்கிழமை எனக்கு ஆஃப் டே, சரி லீவு. வெள்ளிக்கிழமை லீவு, சரி வியாழக்கிழமை சாயங்காலம் லீவுனால போகிறேன். அது மேலாளர் வீட்டுக்கு போகிறேன். எனக்கு ஒரு தயக்கம், பதட்டம். எல்லாரும் புதுசா இருக்காங்க. அந்த வீட்டுக்கு உள்ள போறது கூட பல எண்ணங்கள், போலாமா இல்லாமா வந்துடலாமா அப்படின்ட்டு. சரி போய் பார்ப்போமே சொல்லிட்டு அந்த வீட்டு கதவை திறந்தேன். உள்ளே நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஹாலுக்கு கூட உள்ளே போகக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை. செருப்பு போடுவாங்கள்ல அந்த முற்றம், அங்கே நின்றுகிட்டு இருக்கேன். என்னை என் மேலாளர் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே கூட்டு போய் அவர் பெட்ரூம் வாசல்ல என்னை போய் நிக்க வச்சிட்டார். சரி நானும் நின்றேன். ஒரு பெருமை பிடித்தவனாக, பித்து பிடித்தவனாக நின்றுட்டு இருந்தேன். எனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல. உள்ளே 4 பேர் போனாங்க, வந்தாங்க.
போனாங்க, வந்தாங்க. வந்தவங்களை எல்லாரும் கட்டி பிடிச்சி முசாஃபா பண்ணாங்க, சந்தோஷம் பண்ணாங்க. நானும் உள்ளேக்கு போனேன். அப்பதான் ஒரு தரிசனத்தை கண்டேன். எல்லாரும் பார்க்க வந்த அந்த பெரியாரை எளிய, நான் கற்பனையில் கண்டிராத எளிமையுடன் ஒரு பெரியாரை கண்டேன். எனக்கு அங்கே அவர்கள் கைப்பிடித்து ஏதோ சொல்லிக் கொடுத்தார்கள். அதுவும் எனக்கு அப்போ தெரியாது, என்ன சொன்னார்கள் என்றும் தெரியாது. வெளியே வந்தேன். என்னையும் 4 பேர் கட்டி கொடுத்து முசாஃபா செய்தார்கள். இதுதான் நாம் பெற்ற பையத் தீட்சிதை. பையத் தீட்சிதை என்று என்ன என்று தெரியாமலே நான் பையத் பெற்றுவேன். அதையத்தான் எனது தலைப்பாகவே நான் உங்களுக்கு கூறுகின்றேன். அற்புதம். நீங்கெல்லாம் பல தலைமுறையாக இங்கு முறியதாக தீட்சிதை பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் நான் எப்படி தலைமுறையில் முதல் பட்டாதாரியோ அதே முறை எங்க தலைமுறைக்கே, எங்க ஏரியாவுக்கே நான் தான் முதல் முறியது. நான் வாப்பா நாயகத்தை தேடி போனேன் என்று சொல்வதை விட வாப்பா நாயகம் என்னை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொல்வதே சாலை சிறந்தது. அதிலிருந்து இன்று வரை பாப்பா நாயகத்தின் இடையில் மேலாளர் போயிட்டு வந்தாலும் நான் தேடி போனது இல்லை. வாப்பா நாயகம் என்னை தேர்ந்தெடுத்ததனால அவங்களுடைய திருப்பாதத்திலே இக்காலம் மட்டுமல்ல, எக்காலமும் முக்காலமும் நான் மட்டுமல்ல, நமது வாரிசுகளும் என்றொன்றும் சேவை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். நண்பர்களே, நம்மளுக்குள்ளதான் அந்த பிரபஞ்ச சக்தியே இருக்கின்றது. இந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் உணர்ந்தால் உங்களுடைய வியாபாரம் பெருகும், பொருளாதாரம் பெருகும், குடும்பங்கள் இணக்கமாகும். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆகவே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நமது வாப்பா நாயகத்தின் கடைசி வரை திண்டுக்கல் சபை மட்டுமல்ல, அனைத்து முரீதுகளும் நமது வாரிசுகளும் காலங்காலமாக அவர்களின் கால் பாதத்திலேயே நாம் பணிந்து நிற்போம் என்று இந்த ஈத் மீலாத் பிறந்த நாள் நிகழ்ச்சியின் வாயிலாக கூறிக்கொண்டு, நான் ஏதாவது தவறாக மரியாதை குறைவாக எனது குரலை உயர்த்தி பேசியிருந்தால் வாப்பாவிற்காக என்னை மன்னித்துள்ளுமாறு கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.